Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் இன்றைய அவசரமான உலகத்தில் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஏற்ற உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்க்க போகிறோம். இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஒரு அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், உடல் பருமனாக இருக்கிறவங்க அனைவருக்குமே ஒரு எளிமையான முத்திரை, ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, ஒரு மனப்பயிற்சி, இதன் மூலமாக நம்ம உடலையும் உள்ளத்தையும் வளமாக்கி கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு மாணவ செல்வங்கள், இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அப்போ அந்த மாணவ செல்வங்களுக்கு மாணவ பருவத்திலேயே அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட் இருக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே பெறணும், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் தன்னிடம் இருக்கக்கூடியது, அந்த தன்னம்பிக்கை கிடைக்கணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும். இன்றைய காலகட்டத்தில் அவங்க மைண்டு டைவெர்ட் ஆகாமல் நேர் வழியில் செல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைஸ் கிடைக்கணும். இவை அனைத்தும் தரக்கூடிய எளிமையான மாணவர்களுக்கு உகந்த ஒரு பயிற்சிகளாக முதல் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தொழிலதிபர்கள், ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக இருக்கணும், அப்படிப்பட்டவர்களுக்கும் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயணும், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும், சிறியவர் முதல் பெரிய வயது உள்ளவர்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும், எதையும் சாதிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக இதை கடந்து எனது லட்சியத்தை அடைவேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும், எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய பயிற்சிகள். இப்படிப்பட்ட எளிமையான பயிற்சிகளை ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே தினமும் ஒரு 10 நிமிடம் காலை மாலை பயிற்சி பண்ணுங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு முன்பாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை வாழ்க்கையில் சாதிக்க முடியும், மாமனிதனாக திகழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து மன அமைதியை கொடுக்கக்கூடிய, மூளை செயல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்ச்சக்கூடிய சின்முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்துக்கிடணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லைக்கட்டும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முதல் முத்திரையாக சின்முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை மடியில் வச்சுருக்காங்க. மற்ற 3 விரல்கள் எந்த ஒரு கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கணும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில்லை கட்டும், மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த முத்திரையில் ஒரு 2 நிமிடம் இருந்துட்டு படிங்க. மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும், படித்தது மெமரி போல இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க. இது மாணவர்களுக்கே உகந்த முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மூளை செல்கள், பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு முன்பாக நாற்காலில் அமர்ந்து கொண்டே 2 நிமிடங்கள். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. எல்லா கைவிரல் நுனியிலே ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. அனைத்து நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க. 4 விரல் நல்லா மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக பரவும். ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் சக்தி பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக தன்னம்பிக்கையோடு மாணவ செல்வங்கள் திகழ்வதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மாணவ செல்வங்களுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கணும். மாணவ பருவத்திலேயே இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பொழுதே அவங்களுக்கு இதயம் இதய வாழ்வுகள் தைராய்டு மிகச்சிறப்பாக இயங்கும். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஹார்ட் பிரச்சனை எதுவுமே வராது. இதய துடிப்பு சீராக இருக்கும் பொழுது எல்லா நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அந்த முத்திரை பண்றாங்க. முதல் முத்திரை சின் முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. கையபடி மடியில் வச்சுக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். பிரீத் அவுட் பண்ணும்போது அப்டாமல் லேசாக உள்ள வேகிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மனதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷன் டிப்ரெஷன் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் படிப்பதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்கள் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். Then normal breathing. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உற்சாகம் கிடைக்கும். தன்னம்பிக்கை கிடைக்கும். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக ஒவ்வொரு செல்களுக்கும் சிறப்பாக இயங்கும். தன்னம்பிக்கையுடன் மாணவ செல்வங்கள் திகழ்வதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
இதய வாழ்வுகள் சீராக இயங்கும். இதய துடிப்பு மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 72,000 நாடி நரம்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். காலை மாலை இருவேளையும் படிப்பதற்கு முன்பாக, சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாணவ செல்வங்களுக்கு ஒரு மன அழுத்தம், பொதுவாகவே மாணவர்களுக்கு அது ஒவ்வொரு வகுப்பு படிக்கும் பொழுதும் வெவ்வேறு வகையான மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு உரிய ஒரு எளிமையான தியான பயிற்சி. கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 டைம்ஸ். அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 2 மினிட்ஸ். இது மாணவர்களுக்குரிய பதட்டம், மனப்பதட்டம், மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த எளிமையான பயிற்சி ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் படிப்பதற்கு முன்பாக காலை மாலை ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பள்ளிக்கு கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே சென்றால் கூட உங்களது வகுப்பறையில் பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து 5 நிமிடம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிக நல்ல பலன் கிடைக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பயிற்சி செய்து தன்னம்பிக்கையோடு, உற்சாகமாக, நல்ல ஞாபகத்திறனோடு மாமனிதனாக திகழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.